வணக்கம் மக்களே. ஆன்மீக பயணம் இமயமலை நோக்கி நாங்கள் எல்லா டீமோடு போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சா எல்லாருமே ஒற்றுமையாக பாருங்கள். இந்த ரூட் மேப் பார்த்தீங்களா, எங்கேருந்து எங்கே போகிறோன்றது பாருங்கள். இதுதான் வாகனம், நாங்கள் புக் பண்ண வாகனம். இதில் ஒரு 15 சீட்டு பாருங்கள். டெல்லியில் போயிருக்கிட்டு எங்களோட டீமோட டெல்லியிலேருந்து பயணம் பண்ணுறோம். பாருங்கள், ட்ரெயினில் ஏசி ட்ரெயின், நல்ல புது ட்ரெயின், நல்லா இருக்குது. ட்ரெயின் நல்லா வசதி நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஐடி கார்டு தராங்க. ஜம்மு போகணுன்னு அடையாள கார்டு, அதை மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே ஜம்முவில் வந்து ஒரு ரூம், வைஷ்ணவி தேவி ரூம் தராங்க. அங்கே எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு எல்லாம் வாகனத்தில் கிளம்புறோம். வாகனத்தை போயிட்டு எல்லாம் சந்தோஷமாக உற்சாகத்தோடு போயிட்டுருக்கோம். பாருங்கள், போகிற வழியில் ரகுநாத் டெம்பிள், ஆஞ்சநேயர் டெம்பிள், அங்கே எல்லா இடமும் போகிறோம். குகையில் ஒரு 100 அடி குகையில் வந்து சிவன் டெம்பிள் பாருங்கள். அங்கே அம்மன் டெம்பிளும் இருக்குது. குகை உள்ளே போகணும், குனிஞ்சிக்கிட்டே போகணுமா. அந்த மாதிரி அற்புதமான ஒரு இடங்கள் இதெல்லாம் பாருங்கள். இமயமலையில் எப்படி அற்புதமான இடங்கள் கோயிலுக்கு முன்னாடி. இது பாருங்கள், இந்த வாகனத்தில் போகும்போது சுரங்கப்பாதை, ஒரு 13 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை பாருங்கள். எவ்வளோ ஆபத்தான ஒரு பாதை. இதை வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க நம்ம அரசாங்கம். இப்போ இறங்கி எப்படி ஓடுறதுனே தெரியாது. 100-150 கிலோமீட்ரு வேகத்தில் வாகனத்தை ஓட்டுறாங்க. எல்லா வாகனமும் அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பாருங்கள், அந்த க்ரீன் கலராக தெரியுதுலே, அந்த இடம்லாம் வந்துட்டு எக்ஸிட், வெளியில் போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஆபத்தான காலத்தில் வெளியில் போகலான்றாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. இறங்குறதுக்கே பயமாக இருக்குது. பாருங்கள், போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து பெரிய மலையை வந்து கூட நோண்டி அது உள்ள சுரங்கத்து உள்ளே தான் வந்து இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. இது உள்ளே போனால் தான் இமயமலையே போக முடியும். இந்த மாதிரி அற்புதமான ஒரு இடங்க இது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து போகணுன்னா போக முடியாது. ஆனால் என்னென்னா, இங்கே போயிட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே இருக்க தண்ணியை குடித்தாவே, இது வரைக்குங்க நாங்கள் போய் பார்த்தோம். நான் அதுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு கோல்டு ஆகிறதில்ல, ஒரு இரும்பல், சளி எதுவுமே இல்லை. அந்த ஐஸ் தண்ணியை குடித்தா அவ்வளோ சுத்தமான தண்ணிங்க. இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. அதே நம்ம ஊரில் வந்து குடித்த உடனே கோல்டு ஆகுது. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப எங்கே போகிறோம், எப்படி போகிறோன்னு ஒன்றுமே தெரியாத போயிட்டுருக்கோம் பாருங்கள். அவ்வளோ பேர் சைலண்ட்டாக இருக்கும் பாருங்கள். யாருமே ஒரு சத்தம் இல்லாத, ஒரு பேச்சு குரல் கூட கொடுக்காத, எதை பற்றியும் இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வண்டியில் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க பாருங்கள். முன்னாடி வாகனம் போய்ட்டுருக்கு பாருங்கள், முன்னாடி காருங்கள்லாம் போய்ட்டுருக்கு பாருங்கள். இது உள்ளே வந்து சில்லுன்னு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய ஒரு ராட்சத எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க. லைனாக ஒரு 20 அடிக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் வந்து சரியான காற்று வரும். அந்த காற்றை வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. இந்த மாதிரிங்க கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லு லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டுக்கே வந்து எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்களா. எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சுரங்கப்பாதையெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயினில் எங்கேயாவது போகும்போது இந்த குகை உள்ளே போவோம். நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். ஊட்டியில் அங்கெல்லாம் போயிருக்கோம். கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ட்ராவலிங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம் பாருங்கள். போயிட்டே இருக்கோம், சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம், பெரியவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். ஒரு தடவையாவது நீங்கள்லாம் வந்துட்டு இமயமலைக்கு போயிட்டு அங்கே இருக்க தண்ணியை வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வரணுங்க. ஏன்னு கேட்டால் ஒரு நோய் வர்றதில்லைங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். பாருங்கள், நம்மளுடைய நடிகர் சூப்பர் ஸ்டார் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி இமயமலை போயிட்டு வருவார் பாருங்கள். அவருக்கு வந்து அவர் எவ்வளோ எங்கே இருக்கார் பாருங்கள். அவர் எவ்வளோ எங்கே இருக்கார், நல்லா இருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாம் பாருங்கள், இப்போ போயிட்டு வந்தோம். நாங்கள் போனோன்னா உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அடிக்கடி இமயமலைக்கு எல்லோரும் போயிட்டு வராங்க. வசதி வாய்ப்பு இருக்கவங்க அடிக்கடி போகிறாங்க, இல்லாதவங்களும் போகிறாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி போங்க பாருங்கள். அங்கே போனோடனே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம். நாங்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு மேலே எல்லாத்தையும் கோஆப்ரேட் பண்ணி இருக்கிறோம். இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். ஆமாங்க, அடுத்த பதிவில் நான் வந்து போடுறேன். எங்களுடைய டீம் எல்லாம் பாருங்கள், இந்த கங்கை ஆற்றுல போயிட்டு எல்லா தண்ணியை குடிச்சிட்டு, ஏன்னா நோயை வராதுன்ற அளவுக்கு இருக்கும்போது எங்களுக்கு எந்த நோயும் வரலைங்க. இது வரைக்கும் வந்ததுல ஒன்றுமே இல்லை.
அடிக்கடி கோல்டாகும், சளி பிடிக்கும், எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குது. எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகத்தோட ஒரு யாத்திரை போயிருக்கோம் பாருங்கள். எங்கே பாரு சுத்தமான தண்ணி தாங்க, சுத்தமான தண்ணி தான். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அனுபவிக்கணும், நீங்களும் போயிட்டு வரணும். நாங்கள் போன மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். இதுதான் வந்து சந்தன் வாடி. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஏறி போகிறோம் பாருங்கள். எவ்வளோ மண் தூசி எல்லாம் இருக்குது. நம்ம முஸ்லீம் நண்பர்கள்லாம் வந்துட்டு இது மேலே தான் நம்மளை குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பாராட்டணும். இதுதான் லங்கர்னு வாங்க, அன்னதான கூடம். இந்த பாருங்கள், 1000 கணக்கில் ஸ்வீட்டுங்க இருக்கும், வெரைட்டியான ஸ்வீட்டுங்க இருக்கும். நார்த்துனாவே ஸ்வீட்டு தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியல. ஏன்னா கிளைமேட்டு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வந்து ஹோட்டலில் பசியோடு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சாப்பிட்லான்னு பாருங்கள். பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் ஐஸ் மட்டி பாருங்கள். எங்களுடைய எல்லோரும் வந்து அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு யூனிஃபார்ம் மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம். குஜராத்திலேருந்து வந்த நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு எங்கள் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க பாருங்கள். அழகான காஷ்மீர் பூ, ரோஸ் பாருங்கள். அங்கத்த பூவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. என்னுடைய நண்பர்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்தது, அவ்வளோ உற்சாகம். ஏன்னா இறைவனை காண போகிறோம், அதில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். எல்லோரும் எவ்வளோ ஆனந்தமாக எப்படி இருக்காங்க. இவர் எங்கள் கூட வந்த குருஜி அவர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.